மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம இப்ப 10ஆம் வகுப்பு கணித பாடத்துல யூனிட் 1ல உறவுகளும் சார்புகளும் பாடத்துல எடுத்துக்காட்டு 1.22 பார்க்க போறோம். இது ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வுல கேட்கப்பட்ட வினாங்க. அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. வாங்க கணக்க பார்க்கலாம். இப்ப கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? F காம்போசிஷன் f of k equal to 5. F சேர்ப்பு of f of k equal to 5. f of k equal to 2k minus 1 எனில் k ஓட வேல்யூ கண்டுபிடிங்க. இதுதாங்க கொஸ்டின். k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். f சேர்ப்பு f of k equal to 5. அடுத்தது f of k என்ன கொடுத்துருக்காங்க? 2k minus 1. நமக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? அதாவது இப்போ நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, எஃப் சேர்ப்பு ஆஃப் எஃப் ஆஃப் கே அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேர்ப்பை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எஃப் ஆஃப் கே இப்படி போடுவோமா? ஓகேங்களா? இது இந்த சேர்ப்பை எடுக்கிறதுக்காக பண்ணுறோம். இப்போ பாருங்க, எஃப் ஆஃப் இந்த எஃப் ஆஃப் கே இருக்குல்லங்க, இந்த எஃப் ஆஃப் கேக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 2k மைனஸ் 1 கொடுத்துருக்காங்களா? அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த எஃப் ஆஃப் கேக்கு பதிலாக 2k மைனஸ் 1. சரிங்களா? இந்த எஃப் ஆஃப் கேக்கு பதிலாக போட்டாச்சு. அடுத்தது இதை பாருங்களேன், இதுவும் எஃப் ஆஃப் கே வடிவத்தில் தானே இருக்குது. எஃப் ஆஃப் கேனா 2k மைனஸ் 1. சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா 2x மைனஸ் 1. என்ன இருக்கோ அதை தான் போடணும்னு நம்ம ஏற்கனவே கணக்கில் பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் கேனா 2k மைனஸ் 1, எஃப் ஆஃப் எக்ஸ்னா 2x மைனஸ் 1, எஃப் ஆஃப் ஒய்னா 2y மைனஸ் 1. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ என்ன இருக்கு? எக்ஸுக்கு பதிலாக 2k மைனஸ் 1 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு 2k மைனஸ் 1 மைனஸ் 1. இந்த 2x மைனஸ் 1 வடிவத்துக்கு நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த 2 நம்ம உள்ளே கொண்டு போகலாங்களா? 2 உள்ளே கொண்டு போனோம்னா 2 இன்ட்டு 2 4 கேவோட பெருக்கும்போது 2 இன்ட்டு 2 4 4k மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 2. சரிங்களா? இந்த மைனஸ் 1 எந்த சேஞ்சு பண்ணலை. அடுத்தது 4k குறி ஒரே மாதிரி இருந்தால் கூட்டணும், அதே குறியை போடணும். குறி ஒரே மாதிரி இருக்குங்களா? இங்கே மைனஸு இங்கே மைனஸு, அதனால கூட்டுறேன். 2 1 3, அதே குறியை போடுறேன், மைனஸ் 3. அப்போ 4k மைனஸ் 3 கிடைச்சிருக்கு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 4k மைனஸ் 3 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ கணக்கில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்கல்லங்க, எஃப் சேர்ப்பு ஆஃப் எஃப் ஆஃப் கே ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்களா? இது கணக்கில் கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இந்த லெஃப்ட் சைடு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்களா? கணக்கில் கொடுத்த எஃப் காம்போசிஷன் எஃப் ஆஃப் கேவும் நம்ம கண்டுபிடிச்சதும் ரெண்டு சேமாக இருக்குங்களா? அதனால இடதுபுறம் ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா வலதுபுறம் ரெண்டையும் சமப்படுத்தலாம். அந்த ரூலை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா 4k மைனஸ் 3 ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? 4k மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 கிடச்சிருக்குங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்பர் எல்லாம் ஒரு சைடு, வேரியபிள்லாம் ஒரு சைடும். கேவை நான் இங்கிட்ட வச்சுக்கிறேன், 4kவை இங்கிட்ட வச்சுக்கிட்டு இந்த 5 அப்படியே வச்சுக்கிறேன், வலதுபுறம் இருக்க 5 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் 3 மட்டும் அந்த சைடு கொண்டு போகிறேன். மைனஸ் 3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 3. சரிங்களா? 5 ப்ளஸ் 3 8. 4k ஈக்குவல் டு 8. அப்போ k ஈக்குவல் டு அப்படின்னா இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணியிருக்குங்களா? அப்போ அந்த சைடு போச்சுன்னா டிவிஷனில் போகும். அப்போ 8 வகுத்தல் 4 8 வகுத்தல் 4 கிடைக்குதுங்களா? அப்போ 1 4 8 k ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருங்க. ரொம்ப சிம்பிளான கணக்கு.